ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். என்னம்மா சொல்றீங்க? தீபிகா வீட்லயா? மித்ரா, தீபிகா வீட்லன்னதும் நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு தோணுது. நீ நினைக்கிற மாதிரிலாம் அப்படி எதுவும் இல்ல. அம்மா, நீங்க என்ன கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். நீங்க இல்லம்மா, யாரு வந்து சொன்னாலும் நான் என் வினைய சந்தேகப்பட மாட்டேன். ஆனா என் பயம்லாம் அந்த தீபிகாவை நினைச்சுதான். அவ என்ன திட்டத்தோட இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செய்யறானே தெரியல. இவரும் அதை புரிஞ்சுக்காம அவ வீட்டுக்கு போய் குடிச்சிட்டு வராரு. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத மித்ரா. நீ அளவுக்கு அதிகமா தீபிகா மேல சந்தேகப்படுற. தீபிகாவுக்கு என்ன திட்டம் இருக்க போகுது? வினைய குடிக்க வைக்கிறதுனால அவளுக்கு என்ன லாபம் வந்துட போகுது? நீயே சொல்லு. அவங்க ரெண்டு பேரும் அமெரிக்கால இருந்து இந்த பார்ட்டி பழக்கத்தெல்லாம் கத்துட்டு வந்திருக்காங்க. என்ன பண்ண சொல்ற? இங்க வந்த பிறகும் அமெரிக்கா மாதிரி இங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இதையே நீ பெருசு பண்ணிட்டு இருக்க. என்னைக்காவது ஒரு நாள் தானே, நீ விட்டு தள்ளு. இல்லம்மா, உங்களுக்கே தெரியும் வினைக்கு பார்ட்டிக்கு போற பழக்கம்லாம் இல்லன்னு. அப்படி இருக்கும்போது எதுக்காக தீபிகா வீட்டுக்கு போனோம்? அந்த தீபிகா தான் என்ன பழி வாங்கணும்னு வினையை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி அனுப்பி வச்சிருக்கான். மித்ரா, அவ என்ன வேணா செய்யட்டும். இவனுக்கு எங்க போச்சு புத்தி? நம்ம மத்தவங்களை குத்தம் சொல்றது நியாயம் இல்லம்மா. நம்ம வீட்டு பையனை நாம தான் சரியா பாத்துக்கணும். மித்ரா, நீ தப்பா புரிஞ்சுக்காத. நீ சரியாதான் அவனை பாத்துக்கற. அவன் தான் எதையும் மனசுல பூட்டி வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றான். ஆமாமா, அதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். அவர் எதையோ மனசுல நினைச்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சரி, இப்ப போய் நீ அவன்கிட்ட எதுவும் பேசிட்டு இருக்காத. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். ஏய், பக்கத்துல வராதுன்னு சொன்னல. உனக்கு மானம் வெக்கம் ரோஸ் எல்லாம் கிடையவே கிடையாதா? ஏய் ஏய், எதுக்கிட்ட என் பக்கத்துல வந்து படுகிற? என் நிம்மதியை கெடுக்கிறதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தியா? ஏய், வெள்ள பொடி. ஏய், வெள்ள பொடி, ஓடி வெல்ல. வினய், வினய், ஒரு நிமிஷம். நல்ல காலத்திலே கூப்பிட்டா காது கேட்காது. இப்போ ஹெட்செட் வேற மாட்டிருக்காரு. வினய், ஹாய் வினய். ஹாய் மித்ரா. ஏய் தீப்ஸ், வா, உனக்காதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவ்ளோ நேரம் நான் கூப்பிட்டப்போ கேக்கல, இப்ப மட்டும் அவகிட்ட பேசுறத பாரு. ஏண்டா, என்ன மித்ராக்கு நான் இங்க வந்தது பிடிக்கல போல? இங்க பாரு மித்ரா, நீ என்ன இங்க தங்க வேண்டாம் தானே சொன்ன, இங்க வந்து போக வேண்டாம்னு சொல்லலையே.
ஏய், அவகிட்ட எல்லாம் உனக்கு என்ன பேச்சு? ஒரு 10 மினிட்ஸ் இரு, நான் வந்துடுறேன். ஏய் அது எப்படி வினய்? உன் ஆசை பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு மகாராணி, உன் வாரிச வயித்துல சுமந்துட்டு இருக்கா. அவளை கண்டுக்காம எப்படி இருக்க முடியும்? ஏய் எங்க ஓடுற? என்ன நம்ம இன்னும் எவ்வளவு பேச வேண்டியிருக்கு? எனக்கு உன்கிட்ட பேச ஒண்ணும் இல்ல. மித்ரா, ஃபர்ஸ்ட் நீ ஒன்னு புரிஞ்சுக்கணும். ஒரு பொண்ணு தான் புருஷனை தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னா என்ன தெரியுமா பண்ணணும்? புருஷனுக்கு பிடிச்ச விஷயங்கள், பிடிச்ச மனுஷங்களை எல்லாம் மதிக்க கத்துக்கணும். நீ பாட்டுக்கு வினய்க்கு ரொம்ப பிடிச்ச தீபிகாவை வீட்டை விட்டு அனுப்பிட்டு அப்புறம் அவன் உன்கிட்ட அன்பா நடந்துக்கலன்னு வருத்தப்பட்டா என்ன செய்யறது சொல்லு? ஆமா, எனக்கு தீபிகா தான் முக்கியம். வினய், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்ன இருந்தாலும் அவ உன்னோட வைஃப். நீ சும்மா இரு தீபிகா, இங்க எல்லை மீறி போயிட்டு இருக்கா. இத பாருங்க, நீங்க 2 பேரும் என்னவோ பண்ணுங்க, அதுல நான் தலையிட மாட்டேன். ஆனா ஏன் கண்ணு முன்னாடி வந்து இப்படி நிக்காதீங்க. ஏய், இப்ப என்ன சொன்ன? உன் கண்ணு முன்னாடி வந்து நிக்க கூடாதா? ஹலோ, இது என்னோட வீடு. அப்போ நான் யாரு? எனக்கு இது வீடு இல்லையா? நான் உங்க பொண்டாட்டி இல்ல இல்ல, இது உங்க குழந்தை இல்லையா? சும்மா ஏன் வீடுனே பேசிட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன். இவர் உன் நாடகத்தெல்லாம் போயிட்டு வேற யாருக்கிட்டயாவது வச்சுக்கோ, எவனாவது வந்து நம்புவான். இவர் நீ என்ன கத்துனாலும் இது ஏன் வீடு. அது மட்டும் இல்ல, இவ என்னோட ஃப்ரெண்டு. மனுஷனா இருந்தா ஒண்ணு சுய புத்தி வேணும், இல்லனா சொல் புத்தி வேணும். ரெண்டும் இல்ல. நான் வீணா போய் குழில தான் விழுவேன்னா நான் என்ன செய்யறது? போங்க போய் விழுங்க. சி, சக்காலத்தி சண்டை போடணும்ல என் தலையில எழுதிருச்சு. ஏய், என்ன சொன்ன நீ? சக்காலத்தி சண்டையா? ஓஹோ, நீ அப்படி நினைக்கிறியா? ஆமா, பின்ன உன் புத்தில அப்படித்தானே போகும். ஏய், நீ என்ன ஒன்ன மாதிரி நினைச்சியா? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க வினய்? என்ன மாதிரியா? நான் என்ன செஞ்சேங்க? எதுக்கு அப்படி சொல்றீங்க? சொல்லுங்க, எதுக்கு அப்படி சொன்னீங்க? என்ன பார்த்து எதுக்கு அப்படி சொன்னீங்க? சொல்லுங்க, எதுக்கு என்ன பார்த்து அப்படி சொன்னீங்க? விடு. தீபிகாவுக்கு உங்க மேல பொறாமை இருக்குதா? நான் இல்லன்னு சொல்லவே இல்லை. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி தீபிகா வினய உங்களுக்கு எதிராக தூண்டி விடல. தீபிகா இல்ல, வேற யாரு வந்தாலும் வினய தூண்டி விட முடியாது. ஏன்னா உங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற சாரி இருந்த காதல் அவ்வளவு ஆழமானது. அப்படி இருந்து வினய் உங்களை வெறுக்க ஆரம்பிச்சான். அதுவும் அவன் குழந்தைய நீங்க சுமந்துகிட்டு இருக்கும் போது. காரணம் இருக்கு மித்ரா மேடம், காரணம் இருக்கு. அது உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், எனக்கு நல்லாவே தெரியும். என்ன காரணம்? ஆமா, அதை எப்படி போன்ல சொல்றது? நேர்ல வாங்க. வெறும் காரணத்தை மட்டும் சொல்லாம அதுக்கான சொல்யூஷனே நான் சொல்றேன். மேடம், ரொம்ப யோசிக்காதீங்க. இதுக்காக உங்ககிட்ட நான் காசு பணம் கேட்கவே மாட்டேன். உங்க நல்லதுக்காக, உங்க 2 பேரோட நல்லதுக்காக தான் இதை சொல்றேன். நான் உங்களோட வெல்விஷர்னு நினைச்சுக்கோங்க. மேடம், நீங்க 2 பேரும் பழையபடி சந்தோஷமா இருக்கணும் மேடம். அதுக்காக தான் சொல்றேன். என்ன நீங்க மனப்பூர்வமா நம்பலாம். இப்ப நான் என்ன பண்ணணும்? அப்படி கேளுங்க.
சரி, நான் வரேன். பாய். தீபிகா அங்க பாரு. என்னாச்சு? ஏன் அந்த ஆட்டோல என்ன? அந்த ஆட்டோல இருந்தது மித்ரா மாதிரி தெரிஞ்சது, அதான் கேட்டேன். மித்ராவா? அவ எதுக்கு ஆட்டோல போனோம்? அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி மித்ரா மேல உனக்கு டவுட் வந்ததுல இருந்து நீ எந்த பொண்ணு பார்த்தாலும் உனக்கு அவள மாதிரியே தெரியுதுன்னு நினைக்கிறேன். வினய், இது கூட ஒரு மாதிரி மன நோய்தான். ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல டாக்டரா பார்த்து கன்சல்ட் பண்றது தான் நல்லது. இல்ல தீபிகா, அந்த ஆட்டோல போறது கன்ஃபார்மா அவதான். இல்ல இருக்காது வினய். ஏய், நான் அடிச்சு சொல்லுவேன், அது அவளேதான். ரொம்ப நாளா எனக்கு தெரியாம பல வேலைகளை பார்த்துட்டு இருந்தா, இன்னைக்கு அவ வசமா மாட்டிட்டா. வா, எங்க போறன்னு போய் பார்க்கலாம் வா. வினய், நீ ரொம்ப ஓவரா போற. இது தேவையில்லாத ஒரு வேலை. இவர் நீ வந்தா வா, வராட்டினா போ. இன்னைக்கு போய் நான் அவளை கையும் களமா பிடிக்கிறேன் பாரு. ஏய், ஆஹா, நமக்கு வேலை வைக்காம இவனே இவ்ளோ வேகமா இருக்கானே. சூப்பர் டார்லிங். இவ்ளோ அடம் பிடிச்சு இவனை இங்க நிக்க வச்சது நல்லதா போச்சு. வினய், நானும் வரேன். வினய், கொஞ்சம் ஸ்லோவா போ வினய். ஏய் வினய், எங்க போற? வா, ரூமுக்கு போய் என்ன பண்றாங்கன்னு பாப்போம். ஏய், அதான் இங்க எல்லாத்தையுமே பார்த்தாச்சுல, இதுக்கு மேல உள்ள வேற போய் பார்க்கணுமா என்ன? செக். என்ன நல்லா ஏமாத்திட்டா, சதிகாரி, ஏமாத்துக்காரி. இவ்வளவு போய் என்னென்னமோ நினைச்சேன். வாங்க மேடம். மேடம், உள்ள வாங்க. இல்ல, நான் இங்கேயே இருக்கேன். நீங்க சொல்லுங்க. வினய் எதுக்காக என்கிட்ட வெறுப்பா நடந்துக்கிறாரு, அத மட்டும் சொல்லுங்க. மேடம், என்ன நம்பி வீட்ல இருந்து ஹோட்டல் வரைக்கும் வந்துட்டீங்க. இன்னும் 4 அடி எடுத்து வச்சா உள்ள வந்துடலாம். நான் சொல்ல போறது ரகசியம். இங்க நின்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? இல்ல, நான் உள்ள வரமாட்டேன். நீங்க அங்கே நின்னு சொல்லுங்க, எனக்கு காது கேக்கும். சரி, இப்படியாவது வந்து உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. சரி மேடம், எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க. வினய்க்கு உங்களை பிடிக்காம போனது காரணம் வினயோ, தீபிகாவோ, தாராவோ வேற யாரோ இல்ல, நீங்க தான். நானா? என்ன சொல்றீங்க? ஆமா, நீங்க வினய கல்யாணம் பண்ணிக்கிட்டது காரணம் அவர் மேல உங்களுக்கு இருந்த காதல் இல்ல, அவரோட சொத்து தான்னு வினய்க்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க பணத்துக்காகவும் சுகபோக வாழ்க்கைக்காகவும் வினய கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு தெரிஞ்ச உடனே வினய்க்கு உங்க மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு.
அதனாலதான் உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏய், யார் நீ? ஆ? யார் உன்னை இப்படி சொல்ல சொன்னா? அத மட்டும் சொல்லு. போதும், பாசம் நம்பிக்கை எல்லாம் வச்சு வச்சு ஏமாந்தலாம்மா. பேசாம போயிடுமா? இல்லனா வினய், எதுக்கு இப்ப அம்மா மேல கோவப்படுறீங்க? ஏன் மேல தானே உங்களுக்கு கோவம். எதுவா இருந்தாலும் என்கிட்ட நேரடியா பேசுங்க. சும்மா ஏய் ஏய், நீ பேசாத போ. உன்கிட்ட பேச்சே இல்ல. நீங்க தப்பு பண்ணா ஒரு பொண்டாட்டியா உங்களை கேக்குறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஏய், வினய், ஏ, ஏய், வேணாங்க ஐயா. வாயா. அடிங்க. அப்படியே அடிச்சு ஒரே அடியா என்ன கொன்னுடுங்க. நிம்மதியா போய் சேர்ந்துடுறேன். அண்ணா, நீங்க விடுங்க. அவர் அடிச்சு என்ன கொல்லட்டும். ஏச்சி, வாய மூடு. பண்ற தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு நான் தப்பு பண்றது சொல்றியா? அடிச்சு ஐயா, யார் அடிக்க கைய ஓங்குற? பாவண்டா மித்ரா, அவதாண்டா உன்னை உயிரோட காப்பாத்தி கொண்டு வந்த கொலசாமி. அவளை போய் அடிக்க உனக்கு எப்படா தோணுது? எதுக்குமா காப்பாத்துனீங்க? எதுக்குமா காப்பாத்துனீங்க? பேசாம அப்படியே சாவிட்டு இருக்கலாம்ல. அப்படியே நிம்மதியா செத்து போயிருப்பேன். சும்மா காப்பாத்தி எனக்கு இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச நிம்மதி எல்லாம் கெடுத்து ஒரே ஒரு தடவை சாக போறோம்னு இன்னைக்கு இவளால தினம் தினம் செத்துட்டு இருக்கேன். ஏய், அது பாகாத ஃப்ராடு. வினய், பாரு, தயவு செஞ்சு சொல்றேன், இன்னொரு தடவை முன்னாடி வராத சொல்லிட்டேன். அப்புறம் சாவடிச்சுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். சொல்லிட்டேன், அவ்வளவுதான். வினய், சாவடிச்சிடுவேன். மித்ரா, என்ன யோசிக்கிற? வேண்டாமா, இந்த நேரத்துல மனச போட்டு குழப்பிக்காத. எதுவா இருந்தாலும் நாம பாத்துக்கலாம். நான் இருக்கேன்ல. அம்மா, நான் வேணும்னா கொஞ்ச நாள் குழந்தை பிறக்கிற வரைக்கும் எங்க அம்மா வீட்டுக்கு போய் இருந்துக்கட்டுமா? ஏய், என்ன மித்ரா, இப்ப ஏன் நீ இந்த அளவுக்கு யோசிக்கிற? இல்லம்மா, எப்படியும் இன்னும் 2 மாசத்துல போகணும். அது இப்பவே போனா நான் கொஞ்சம் நிம்மதியா வாச்சிருப்பேன்ல. இல்ல மித்ரா, நீ யோசிக்கிறது பெரிய தப்பு. நீ தற்காலிகமா ஒரு தீர்வை தேடுற. கண்டிப்பா நீ உன் அம்மா வீட்ல போய் இருந்தா நிம்மதியா இருப்ப. ஆனா அது எத்தனை நாளைக்கு சொல்லு? மறுபடியும் நீங்க வந்துதான் ஆகணும். பிரச்சனையெல்லாம் அப்பவும் அப்படியேதான் இருக்கும். எப்பவும் ஒரு பிரச்சனை வந்தா அதுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை யோசிமா. அதான் நல்லது. இது உன் வீடு. இங்க வினைக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை உனக்கும் இருக்கு. நானே சொன்னா கூட நீ வெளியே போகணும்னு அவசியம் இல்ல மித்ரா. இதுதான் உன் இடம். அத நீ ஃபர்ஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சரி, எதுவும் சாப்பிடாம இருக்க. சாப்பிடுறியா? எடுத்து வைக்கவா? இல்லம்மா,
எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, வேண்டாம். உனக்கு வேணானாலும் வயித்துல இருக்கிற உன் பிள்ளைக்காக வேணும்ல. பாவம், உங்க புருஷன் பொண்டாட்டி சண்டையில அது ஏன் பட்னியா கிடக்கணும்? நீ உட்கார், நான் எடுத்து வைக்கிறேன். மித்ரா, நானே ஊட்டி விடுறேன். அம்மா இல்லம்மா, நானே சாப்பிட்டுக்கிறேன். நீ எப்படி சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியாதா? ஹலோ, என்னம்மா இந்த நேரத்துல? என்னங்க? என்னம்மா, என்னாச்சு? திடீர்னு அத்தைக்கு உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சுங்க. உடனே ஆபரேஷன் பண்ணணும், இல்லனா காப்பாத்த முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்னம்மா சொல்ற? 10-15 நாள் டைம் இருக்குன்னு சொன்னாங்களேம்மா. ஆமாங்க, ஆனா நினைச்சதை விட திடீர்னு உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சுன்னு உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாங்கங்க. நீங்க எப்படியாவது உங்க ஓனர் கிட்ட பேசி பணத்தை ரெடி பண்ணிட்டு வாங்குங்க. நீ போன குடுமா. அத்தை பேசணும்ன்றாங்க, ஒரு நிமிஷம். குடுமா. சிங்கம், சிங்கம். அம்மா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லம்மா, பயப்படாதீங்க. நான் பணத்தோட வரேன். சிங்கம், எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, நீ பயப்படாம இருப்பா. சாக வேண்டிய வயசு தானப்பா இது. நான் நிம்மதியா போய் சேர்ந்துடுறேன். நீங்க 2 பேரும் நிம்மதியா சந்தோஷமா இருங்கப்பா. என்னை பத்தி கவலைப்படாதீங்கப்பா. எனக்காக நீ கஷ்டப்படாதய்யா. அம்மா, நீங்க ரொம்பலாம் யோசிக்காதீங்கம்மா. உங்களால எனக்கு கஷ்டம்னு யார் சொன்னது? நீங்க இன்னும் 100 வருஷத்துக்கு எங்க கூட இருக்க போறீங்கம்மா. இந்தம்மா. என்னங்க? சரிம்மா, நீ எதுவும் கவலைப்படாத. நான் உனக்கிட்ட பேசி ரெடி பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம். சரிங்க, நான் வச்சிடுறேன். சரிம்மா. ஒண்ணில்லம்மா, ஒண்ணில்ல. அண்ணா, கண்ணெல்லாம் கலங்கி அழுதுட்டு இருக்கீங்க. என்னன்னு கேட்டா எதுவும் இல்லன்னு சொல்றீங்க. சொல்லுங்கண்ணா, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அண்ணா, அழாதீங்க. இப்ப என்ன, பணம் வேணுமா இல்ல வேற எதுவும் பிரச்சனையா? காசு இல்லாதவங்களுக்கு காசு மட்டும் தானமா பிரச்சனை. அதுக்கு தானமா விருப்பமே இல்லாம என்னென்னவோ வேலையெல்லாம் பண்றோமா. எவ்வளவு வேணும் உங்களுக்கு? சொல்லுங்க, எவ்வளவு வேணும்? ஒரு 3 லட்சம்மா. ஒரு நிமிஷம் இருங்க. வேற வீட்ல இல்ல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இப்போதைக்கு இந்த நகையை வச்சு உங்க அம்மாவுக்கான ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் பாருங்க. மத்தது அப்புறம் பாத்துக்கலாம். யோசிக்காதீங்கண்ணா, புடிங்க.
நானும் இப்ப நீங்க இருக்கிற இதே நிலைமையில இருந்திருக்கேன்னா, நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் குடும்பம் தான் முக்கியம். அதுக்காக நம்ம எல்லா கஷ்டமும் படுவோம். அண்ணா, ஒரு விதத்துல நீங்களும் நானும் ஒண்ணுதான். இத வச்சுக்கோங்க, போய் அம்மாவை பாருங்க. ஐயோ அண்ணா, என்னண்ணா இது? ரொம்ப நன்றி மித்ராமா. இந்த உதவி நான் வாழ்நாள்ல என்னைக்குமே மறக்க மாட்டேம்மா, மறக்க மாட்டேன். அண்ணா, நீங்க என்ன எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல, ஆனா நான் உங்களை அண்ணனா தான் நினைக்கிறேன். போங்கண்ணா, போய் அம்மாவை பாருங்க. என்ன இப்படி முறைக்கிறா? அம்மா தாயே, பாத்தே என்ன எரிச்சிடாத. எதுக்கு என்ன வர சொன்ன? அத முதல்ல சொல்லு. உன் முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. எனக்கும் தான் பிடிக்கல, அதுக்கு என்ன செய்யறது? இப்ப நீ விஷயத்த சொல்றியா இல்ல நான் போயிட்டே இருக்கவா? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், சொல்றேன். அதுக்கு தானே இங்க வர சொன்னேன். ஆனா அத எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தான் தெரியல. விஷயம் கொஞ்சம் சீரியஸ் மித்ரா. நமக்குள்ள இது வரைக்கும் எவ்வளவோ நடந்திருக்கு. ஆனா அதெல்லாம் மனசுல வச்சுக்காம நான் சொல்றத நீ நம்பணும். உனக்கும் எனக்கும் ஸ்டார்டிங்ல இருந்தே சிங்க் ஆகல, அது வேற விஷயம். எப்படி ஆகும்? நீ ஒழுங்கா இருந்தா ஆயிருக்கும். இப்போ அது விஷயம் இல்ல மித்ரா. நான் நல்லவன்லாம் சொல்லல. உன்னை பொறுத்த வரைக்கும் நான் கெட்டவதான். நீ வினய் கூட வாழக்கூடாதுன்னு நான் நினைச்சேன்தான். இது எதையுமே நான் மறுக்கல. சி, வெக்கமா இல்ல உனக்கு? நான் எதுக்கு வெக்கப்படணும்? யார் வேணாலும் எது மேல வேணாலும் ஆசைப்படலாம் மித்ரா. அதுக்கு எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்கு. நான் ஆசைப்பட்டேன் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா எப்போ நீ என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்புனியும் அப்பத்துல இருந்தே நான் உன் விஷயத்துல தலையிடுறதே இல்ல. இத என்ன நம்ப சொல்ற? அது உன் இஷ்டம். ஆனா நான் சொல்றது நிஜம். நான் வீட்டை விட்டு வந்ததுல இருந்து வினய் தான் கொஞ்சம் வியடா பிஹேவ் பண்றான். என் வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு குடிக்கிறான், புலம்புறான், என்னென்னமோ செய்யறான். நானும் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன். உன் பொண்டாட்டி மாசமா வேற இருக்கா, நீ இப்ப அவ கூட தான் இருக்கணும்னு. ஆனா அவன் கேக்குற மாதிரியே தெரியல. யாரு நீ? நான் பாவோன்னு நீ அவர்கிட்ட சொன்னியா? என்ன பார்த்தா என்ன லூசு மாதிரி தெரியுதா உனக்கு? மித்ரா, நான் இப்போ நல்லதுக்காக பேசிட்டு இருக்கேன். நீ இப்போ கூட கூட பேசிட்டு இருந்தா நான் எப்படி சொல்ல வந்ததை சொல்லுவேன். எங்க விட்டு? நான் பாவோன்னு நீ வினக்கிட்ட சொன்னல அங்க. ஓ ஆமா, நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவனுக்கு உன் மேல இருக்கிற வெறுப்பு மாறவே இல்ல. நாளுக்கு நாள் அதிகமாட்டே தான் போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு படி மேல போயிட்டான். அவன் செய்யறதெல்லாம் பார்த்தா எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு. அதான் உன்கிட்ட எடுத்து சொல்லி கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க சொல்லலான்னு வந்தேன். எனக்கு புரியல தீபிகா, நான் எதுக்கு அவர்கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும்? அது அது வந்து வளர்ற குழந்தையும் சுத்தமா பிடிக்கல. வினய் என்ன கொல்ல பாக்குறாரா? ஏன் வினய் என்னையே கொல்ல வரா? இல்ல இல்ல, இருக்காது. இவதான் ஏதோ போய் சொல்றா. நானும் முடிச்சிடலாம் தான் சார் நினைக்கிறேன். ஆனா சரியா அமையதான் மாட்டேங்குது. என்னையே அவனுக்கு அமைய மாட்டேங்குது. சீக்கிரமா வேலையை முடியானா சும்மா வந்து கதை சொல்லிட்டு இருக்க. சார், நான் என்ன சார் செய்யறது? இந்த மாதிரி வேலையெல்லாம்
வீட்ல யாரும் இல்லாதப்பதான் கச்சிதமா செய்ய முடியும். இங்க எப்பயும் யாராவது இருந்துகிட்டே இருக்காங்களே. ஓ, நீ வேலையை முடிக்கிறதுக்காக நாங்களாம் ஊருக்கு போயிட்டு 4 நாள் கழிச்சு வரணுமா? அப்படி இல்ல சார். ஏன் என்ன இல்ல சார், நொல்ல சார். நைட் ஆனா நிம்மதியா தூங்க முடியல சிங்கம். சீக்கிரமா வேலையை முடிச்சு விடு, அதான் எல்லாருக்கும் நல்லது. மித்ராமா, எங்க போறீங்க? ஏதாவது சாப்பிட கொடுக்கட்டா? சரிங்க சார், நான் என்ன எதுன்னு பாக்குறேன். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு சம்பந்தி. சூப்பர், அல்டிமேட்டா இருக்கு போங்க. அப்புறம் என்னக்கா, இதே மாதிரி பண்ணிட்டா என்ன? சூப்பர், இப்படியே பண்ணிரலாம். என்ன மித்ரா? ஒன்னும் இல்லம்மா. புரியுது மித்ரா, உங்க 2 பேருக்குள்ளேயும் ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது என்னன்னு எங்களுக்கும் தெரியல. நீயும் கொஞ்ச நாளா டல்லாவே இருக்க. அதனாலதான் இவங்கள பார்த்தாலாவது சந்தோஷப்படுவேன்னு நான் உங்க அம்மா அப்பாவை வர வச்சேன். இதெல்லாம் எதுக்கு? நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே. ஆனா இப்பவும் நீ இப்படி இருக்கேன்னா எப்படிமா? நீயும் ஏதாவது பேச. எதையும் யோசிக்காம சந்தோஷமா இரு மித்ரா. எனக்கு இப்போதைக்கு உன் சந்தோஷம்தான் முக்கியம். நீங்க ஏன் சந்தோஷம்தான் முக்கியம்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்க பையன் நான் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாருமா. என்ன மித்ராமா, சம்பந்தி இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்காங்க, நீ அமைதியாவே இருக்க. ஏதாவது சொல்லுமா. எனக்கு ஒரு மாதிரி தலைவலியா இருக்குமா. நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சொல்லுங்கம்மா, என்னாச்சு? நான் சொல்றதுக்கெல்லாம் எதுவும் இல்லைனா நீங்க தான் சொல்லணும். புரியலையேம்மா. போதும்ண்ணா, நீங்க நடிச்சதெல்லாம் போதும். தயவு செஞ்சு நீங்க உண்மையை சொல்லுங்க. அண்ணா, நீங்க என்ன எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியாது. ஆனா நான் உங்களை என் சொந்த அண்ணனா தான் நினைச்சேன். எனக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ண உங்களுக்கு எப்படி நான் மனசு வந்துச்சு? மித்ராமா, நீங்க என்ன? எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல நீங்க நடிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க என்ன கொலை பண்ண தானே வந்திருக்கீங்க. இது உங்க கண்ணு முன்னாடியே நிக்கிறேன், அதுவும் தனியா தானே நிக்கிறேன். இன்னும் ஏன் யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்னம்மா, என்ன பேசுறீங்க? எனக்கு எல்லாம் உண்மையே தெரிஞ்சு போச்சுன்னா அப்ப நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு உங்க வாயாலேயே நீங்க சொல்லணும். சொல்லுங்க, என்ன கொலை பண்ணதானே இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க? அண்ணா சொல்லுங்கண்ணா, என்ன கொல்லதான் வந்தீங்களா?
ஏன் எதுவும் பேசாம நிக்கிறீங்க? சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. என் மேல சத்தியமா சொல்லுங்க. நீங்க என்ன கொல்லதான் வந்தீங்களா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.